The power of the cross. How many of you know what that sign is? அந்த ஒரு காரியம் இருக்கிறது, அது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? It is a warning sign, right? அது ஒரு எச்சரிக்கையின் ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. So wouldn't it be wonderful every time the devil looks at you, he sees that on you and is warning, the risen Christ is upon you. இந்த சத்துருவானவரை பார்க்கும்போது, இந்த காரியத்தை நம்மளுடைய பார்க்கும்போது அவனுக்கு ஒரு எச்சரிக்கை, விருத்தெழுந்த தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. And I wonder what happened, when Jesus actually rose from the dead. That instant, was there a lightning bolt? Was there a flash? I have no idea. இயேசு அந்த உயிரோடு வந்த அந்த வினாடியிலே என்ன நடந்திருக்கும் எனக்கு கற்பனை பண்ண முடியவில்லை. பெரிய மின்னல் வந்திருக்குமா, இடி வந்திருக்குமா என்று தெரியவில்லை. The greatest power or evidence of his resurrection is your life and my life every day. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு சாட்சி கூறுவோம் என்றால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் காண்பிக்கிறது. So why did Jesus rise from the dead? ஏன் இயேசு உயிரோடு எழுந்தார்? This in Romans 1:4, he was declared to be the Son of God with power according to the Spirit of holiness by the resurrection from the dead. ரோமர் 1:4 இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பரிசுத்த வேதாகமத்தில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின் தாவீதின் சந்நிதியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி பிறந்தவரும் சூதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். It's interesting that we cannot separate power from holiness. இது ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் பரிசுத்தத்தையும் வல்லமையும் நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியாது. Because we call the Spirit Holy Spirit, not powerful Spirit, though he is powerful, but he's called Holy Spirit. ஆவியானவரை கூப்பிடும்போது அவரை பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறோம். அவர் வல்லமையுள்ள ஆவிதான், ஆனால் பரிசுத்த ஆவி என்று அழைக்கிறோம். So power is released from the Spirit of holiness. ஆக இந்த வல்லமையானது பரிசுத்த ஆவியின் வல்லமையிலிருந்து வெளிப்படுகிறது. And Romans 8:11 says, if the spirit of him who raised Jesus from the dead lives in you and me, he who raised Jesus from the dead will also give life to our bodies through his spirit who dwells in us. ரோமர் 8:11 சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். So what is this life that Jesus came to give? அகில் எந்த ஜீவனை இயேசு கொடுக்க வந்தார்? Not just eternal life, when you die you live with him forever. அது நித்திய ஜீவன் மாத்திரமல்ல, நம்ம மரித்து அவரோடு என்றும் ஜீவிக்க போகிறோம். But it's life more abundantly. ஆனால் நித்திய பூரணமான ஒரு ஜீவனை கொடுக்க வந்தார். What is that abundant life? அது ஒரு பூரணமான ஜீவன் என்றால் என்ன? And a life full of his peace. அந்த ஜீவனிலே அவருடைய சமாதானம் நிறைந்து இருக்கிறது. A life full of his joy. அந்த ஜீவன் அவருடைய சந்தோஷத்திலே நிறைந்து இருக்கிறது. A life aware of his presence. அந்த ஜீவன் அவர் பிரசன்னத்தினாலே நிரம்பி இருக்கிறது. At all times, not just the good times, also the bad times and the challenging times. எல்லா நேரத்திலும், சந்தோஷமான நேரம் இல்ல, கஷ்டமான சூழ்நிலை நேரத்திலும். So why did Jesus die and rise for us? அகல் ஏன் இயேசு நமக்காக மரித்து நமக்காக உயிரோடு வந்தார்? The next slide, very briefly, this is the kind of introduction. Romans 6:23 says, for the price, the wages of sin is death, but the gift of God is eternal life. ரோமர் 8:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். And just as the first man Adam sinned, all those who were born after Adam were born in sin, but in Christ all shall be made alive. எப்படி முதல் ஆதாம் பாவம் செய்ததனாலே அவன் மூலமாக பிறந்த ஒவ்வொருவரும் பாவம் செய்கிறோம், பாவம் செய்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவன் மூலமாக நம்மளும் ஜீவன் பெற்றிருக்கிறோம். And in Isaiah 53 verse 5 it says that Jesus was wounded for our transgressions, he was bruised for our iniquities, the chastisement of punishment for our peace, our shalom, was upon him, and by his stripes we are healed. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். It says that by his stripes, the stripes of the whip, we are healed, not we will never be sick. அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகம் அடைந்தோம் என்று சொல்லுகிறது. நம்ம வியாதி படமாட்டோம் என்று சொல்லவில்லை. The resurrection power of God does not guarantee us from challenges. உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை நம்மளுக்கு பிரச்சனை இல்லை என்று ஒரு உறுதி தரவில்லை. But it does give us the authority and power to overcome. ஆனால் அதை மேற்கொள்வதற்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Amen. Amen. And so we have this hope that instead of wondering why did this happen, why did that happen, say, Lord, no matter what happens, I am more than a conqueror in Christ Jesus.
என்னென்றால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன் இது நடந்தது, அது நடந்ததில்லை, எதுதான் நடந்தாலும் இயேசுவின் மூலமாக நான் மேற்கொள்வேன் என்ற ஒரு உறுதி நமக்கு இருக்கிறது. You know, when Jesus healed and blessed and delivered people, இயேசு சுகமளித்து ஜனங்களை ஆசீர்வதித்து விடுதலை செய்யும் பொழுது I don't remember him ever asking them, you know why this happened to you? யாரையும் பார்த்து ஏன் உனக்கு இது நடந்துச்சு தெரியுமா என்று கேட்கவில்லை. It was according to your faith, receive. அவர் சொன்னார், உன்னுடைய விசுவாசத்தின்படி நீ பெற்றுக்கொள் என்று. So the receiving comes before the transformation. அகேலே ஒரு மாற்றம் உண்டாகும் முன்பாக நம்ம பெற்றுக்கொள்வது முதலாவது காணப்படுகிறது. So Jesus just didn't die to save us or to forgive us, to heal us, but he died and rose again that we may be transformed. இயேசு கிறிஸ்து மரித்தது நமக்காக பாவங்களை மன்னிப்பதற்கோ சுகப்படுத்துவதற்கோ ரட்சிப்பு மட்டுமல்ல, அவர் மரித்து உயிர்த்தெழுந்த காரியம் என்ன என்றால் நம்ம மறுரூபமாகுவதற்கு. See the next slide. He died so that we may be changed and transformed towards his likeness. அவர் ஏன் மரித்தார் என்றால் நம்ம மறுரூபமாகி அவருக்கு சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறும்படியாக. You know, this is the foundation of our walk with God. இதுதான் நம் தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு அஸ்திபாரமாக காணப்படுகிறது. You know, like a good father in heaven, every earthly parent wants to bless their children. பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவை போல பூமியில் இருக்கிற தகப்பனார்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார்கள். But the heart behind every parent is that their children turn out good. That their children end up good people. அந்த இருதயத்தின் பின்னால பார்க்கும்போது ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக மாறுகிறார்கள். That they would imitate the parents' good ways and not the negative ways. என்னதென்றால் பெற்றோருடைய நல்ல கிரியைகளை இவர்கள் பின்பற்ற வேண்டும், தீமையானதல்ல என்று ஒரு எண்ணத்தோடு. It's interesting, there's a verse in Romans 2 verse 4, it says the goodness of God leads us to repentance. ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்ற 4வது வசனத்தில் தேவனுடைய கிருபையானது நம்மளை மனத்திரும்புவதற்குள்ளே கொண்டு போகிறது. So God does not bless us because we are perfect. He blesses so that we can be perfected. நம்ம பூரணமாக இருக்கிறோம் என்று தேவன் ஆசீர்வதிக்கவில்லை, அவர் ஆசீர்வதித்த காரணமே நம்ம பூரணமாக ஆகுவதற்காக. Just as earthly parents don't bless their children because the children are perfect, but every parent hopes that through the blessing that they give, their children will appreciate and be submissive and obedient. பூமியில இருக்கிற பெற்றோர் பார்க்கும் பொழுது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க, பூரணமாயிட்டார்கள் இல்ல, இது மூலமாக இன்னும் அவங்க நன்மையாக ஆகட்டும் என்று. So how does God produce a work of transformation? எப்படி தேவன் இந்த மறுரூபத்தின் கிரியைகளை நமக்குள்ளே செய்கிறார்? The first key is his lordship in our lives. முதல் திறவுகோல் எடுப்போம் என்றால் கர்த்தத்துவம், அவருடைய கர்த்தத்துவம் நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. This morning when we baptize the five, இன்றைக்கு காலையில 5 பேரை நாம் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது each one confessed that I believe that Jesus is Lord and that he died on the cross and rose on the third day. ஒவ்வொருவரும் அவன் செய்த அறிக்கை என்றால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிக்கை செய்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு வந்தார்கள் என்று அறிக்கை செய்தார்கள். And that's what Romans 10 verse 10 says. அதான் ரோமர் 10:10 சொல்கிறது. It says verse 9, if you confess with your mouth the Lord Jesus and believe in your heart that God has raised him from the dead, you will be saved. இந்த வார்த்தைகளை உனக்கு ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். Right? Isn't it interesting that it doesn't say if you confess with your mouth the Savior Jesus? நாவுகளிலே அது எது சொல்லவில்லை என்றால் அவர் இரட்சகராகிய இயேசு என்று அறிக்கை செய்ய சொல்லவில்லை. Jesus, to many Christians, Jesus has never stopped. All he is their Savior. He saved us, and then throughout life is God, save me from this, save me from that, save me from my problems. But he's not their Lord. அநேக இடத்திலே இயேசு ரட்சித்ததை குறித்து சொல்கிறார்கள். என் பாவத்திலிருந்து ரட்சித்தார், இந்த பிரச்சனையிலிருந்து ரட்சித்தார், இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ரட்சித்தார் சொல்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் கர்த்தத்துவம் இல்லாதபடி இருக்கிறார். And until and unless we make him Lord of our lives, we can never change and we will never change. அவர் நம் வாழ்க்கையிலே கர்த்தத்துவம் எடுக்கிற வரைக்கும் நாம் மாறப்போகுவதில்லை, மாற மாட்டோம். That's why Jesus asked in Luke 6:46, why do you call me Lord, Lord, and not do the things which I say? அதான் இயேசு கேட்டா லூக்கா 4ஆம் அதிகாரம் 46 என்னை கர்த்தரே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் நான் சொல்லுகிற காரியத்தை ஏன் நீர் கேட்டு மாறவில்லை? It doesn't mean that we never fail or make mistakes or sin. இது நம்ம தப்பு செய்ய மட்டும் பாவம் செய்ய மட்டும் அப்படி அல்ல. But it does mean that your desire is to become more like Christ. ஆனா என்னதென்றால் நம்மளுடைய வாஞ்சை ஆசையானது கிறிஸ்துவை போல இன்னும் மாற வேண்டும் என்று. That before you're a Christian, you're a slave to sin. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத முன்பு நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். As non-believers,
you can sin in peace and have a good sleep after murdering someone. தேவனை அறியாத இருக்கும் பொழுது நம்ம பாவம் செய்துட்டு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நம்ம தூங்க முடியும். But if you really are saved and the Holy Spirit is in you, you can no longer sin in peace. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுவோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறார் என்றால் பாவம் செய்துவிட்டு சமாதானமாய் வாழ முடியும். The Spirit, when the Holy Spirit is in you, it brings conviction when you know you've done what is not right. நமக்குள்ளே ஜீவிக்கிற பரிசுத்த ஆவியை நம்ம தப்பு செய்யும்போது அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். And the good news is we can come before Him in repentance and He forgives us. நற்செய்தி என்னென்றால் நாம் மீண்டுமாக மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்பொழுது அவர் மன்னிக்கிறார் நம்மை. So Lordship is coming under the authority of Christ. ஆகையால் இந்த கர்த்தத்துவம் கிறிஸ்துவின் அதிகாரத்தின் கீழே வருகிறது. Just as Jesus did under His Father. எப்படி இயேசுவானவர் பிதாவின் கீழே அவர் கீழே இருந்தாரோ, all the time you read in the Gospels, Jesus always said, "Not my will, but Father, your will be done." சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும்போது இயேசு எப்போதும் சொல்கிறார், என்னுடைய சித்தம் அல்ல பிதாவே உம்முடைய சித்தம் நடக்கட்டும். So Jesus became my example on what submission is to the Father. இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிகிற காரியத்தை நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். Okay, let's look at the next slide. Discipleship is the fruit of His Lordship. சிஷ்யத்துவம் எப்படி உண்டாகிறது என்றால் அவர் கர்த்தத்துவத்தின் கீழே இருக்கிற கனியை அதை காண்பிக்கிறது. Jesus said in Luke 9:23, "If anyone desires to come after me, let him deny himself and take up his cross daily and follow me." லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். So we do not submit under the lordship of Christ and we do not choose to deny ourselves. Guess what? We are no different from the world. நாம் அவருடைய கர்த்தத்துவத்துக்குள்ளே நான் கீழ்ப்படியவோ இல்லை சிலுவையை சுமந்து நாம் அவர் பின்பற்ற விரும்பாவிட்டால் நம்ம உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் பார்க்க முடியாது. And that's why there are a lot of Christians or so-called Christians whose lives is very little different from the non-Christian. அதான் இன்றைக்கு अनेक கிறிஸ்துவ என்று அழைக்கப்படுகிறவர்கள் உலகத்துக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் பார்க்க முடியவில்லை. They are easily angry, unforgiveness, they gossip, they slander, their lives are just like non-believers, but they go to church. அவங்க கோபமடைகிறார்கள், பொய் சொல்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், ஆனால் சபைக்கு செல்கிறார்கள். See, it's hard to submit to His lordship and to be a disciple without doing what He wants us to do, but you can do all the right things and never change. அவர் சொல்லுகிற காரியத்தை செய்யாதபடிக்கு நம்ம அவர் கர்த்தத்துவத்துக்கோ அவருக்கு சீஷராக இருப்பதற்கு கூடாத ஒரு காரியங்கள். I've heard many people say, so and so have been to church all their lives, but why are they such? Their lives are like non-Christians. அவங்க சொல்றாங்க, இவர் சபைக்கு இத்தனை வருஷம் போகிறார்களே, ஏன் அவங்க இன்னமும் கிறிஸ்துவை போல வாழாதபடி இருக்கிறார்கள்? You know, the word of God is a bit like soap. தேவனுடைய வார்த்தை ஒரு சவுக்காரத்தை போல பார்க்கலாம். Just because you are born in a soap factory, you are surrounded by soap. If you don't open the soap, wet yourself and rub it on, you'll still be dirty and smelly. நீங்க சவுக்கார அந்த ஃபேக்டரியில் நீங்க பிறந்து அங்கே இருந்து அந்த இருக்கிற அந்த சவுக்காரத்தை எடுத்து நீங்க பயன்படுத்தாவிட்டால் நீங்க உங்க இன்னும் அழுக்கு அங்கே தான் You can even memorize the scripture and never be changed. வசனத்தை நம்ம ஞாபகத்தில் வைத்து கூட நம்ம மாறாதபடி இருக்கலாம். That's why the word of God says, be renewed in your mind, not just informed but renewed. அதான் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய சிந்தனையிலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று. Jesus, the word, wants to change the way we think. இயேசு வார்த்தையானவர் நம்ம சிந்திக்கிற காரியத்தை அவர் மாற்ற He wants us to have His mind. அவருடைய சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று Because விரும்புகிறார். the way we think and speak and live is a reflection of our mindset. ஏனென்றால் நம்ம பேசுகிறது, சிந்திக்கிறது, நடக்கிறது எல்லாம் நம்மளுடைய சிந்தனையை காண்பிக்கிறது. You know, it's possible to grow in information of God and never be renewed in our thinking. தேவன் யார் என்று அறிகிற அந்த காரியத்தை வைத்து ஜீவிக்கிறது முடியும், ஆனால் மறுரூபம் ஆகாதபடி இருக்கவும். See, 1 John chapter 2 verse 29, it says, if you know that God is righteous, you know that everyone who practices righteousness is born of Him. யோவான் 2:29 அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். In chapter 3 verse 7, it says, little children, let no one deceive you. He who practices righteousness is righteous, just as he is righteous. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராய் இருக்கிறான். It's like this. A fruit tree, say a durian tree, does not try to produce durians to become a durian tree. ஒரு டூரியன் மரத்தை எடுத்துக்கொண்டால் அது டூரியா மரம் கனி கொடுத்தாதான் அது டூரியானா ஆக முடியும் என்று அது செயல்படாது.
But because it is a durian tree, it produces durians. அது டொரியான் மரமாக இருக்கிறதுனாலே அது டொரியான் கனியை கொண்டு வருகிறது. You see, when we love someone, we want to spend time with them. நம்ம ஒருவரை நேசிக்கும் போது அவங்களோட நேரம் செலவுபட விரும்புவோம். But just because you spend time with someone doesn't mean you love them. ஆனா அவங்களோட நேரத்தை செலவிடுகிறதுனாலே அவரை நேசிக்கிறோம் என்று பொருளாக So மாறிவிடும். because we love the Lord, we want to please him. We want to do what he wants us to do. நாம் தேவனை நேசிக்கிறதுனாலே அவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய விரும்புகிறோம். We pray every day. நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிறோம். We maybe read a few verses every day. வேதத்தை வாசிக்கிறோம். But all that we do daily and weekly is to change us. ஒவ்வொரு நாளும் வாரம் தோறும் செய்கிற காரியங்கள் நம்மை மாற்றும்படியாக. Is to increase awareness that how much we are loved by the Lord. தேவன் நம்மளை எவ்வளவாக நேசிக்கிறார் என்று நம்மளுக்கு ஒரு உறுதியை We காண்பிக்கிறார். do not obey him to get something from him. We obey him because of what he has already given us. அவருக்கு இடத்துல பெற்றுக்கொள்வதற்காக நாம் அவருக்கு கீழ்ப்படியவில்லை. அவர் நம்மளை நேசித்ததினாலே நாம் அவரை கீழ்ப்படிகிறோம். God is not indebted to us. அவர் நமக்கு கடனாளி அல்ல. We cannot say, God, I do this for you, you must do this for me. ஆண்டவரே நான் உமக்கு இது செய்தேன், ஆகையால் நீங்க எனக்கு இதை செய்யுங்கள் என்று சொல்ல முடியாது. The cross was, we cannot repay what he did on the cross. அந்த சிலுவையிலே செய்ததுக்கு ஈடாக நாம் ஒன்றுமே கொடுக்க So முடியாது. everything we do is not to get him to bless us, it's to show, Lord, I'm thankful for what you have done for me already. ஆகையால் நாம் செய்த எந்த காரியமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, அவர் செய்த அந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று தான் கீழ்ப்படிகிறோம். You know, Jesus said, if anyone desires to come after me, let him deny himself இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தானே மறுதலித்து வர வேண்டும் என்று and சொன்னார். take up his cross. சிலுவையை சுமந்து. See, the cross is not just to save us. அந்த சிலுவை நம்மை ரட்சிக்கிறது மட்டுமல்ல, The cross is not just for our health and healing. நம்மளுடைய சுகத்துக்கும் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கும் மட்டுமல்ல, The cross is to change us. அந்த சிலுவையானது நம்மளை மாற்றும்படியாக. And that's the missing part of the cross in many believers. அதுதான் இன்றைக்கு அநேக விசுவாசியுடைய வாழ்க்கையிலே மறைந்து If போயிருக்கு. Jesus does not become our Lord and only remains our Savior, இயேசு கிறிஸ்து நம்மளுடைய கர்த்தராக மாறாதபடிக்கு இரட்சகராக மட்டும் இருப்பார் we என்று will never deny ourselves. நம்மை மறுதலிக்க மாட்டோம். We will use God to be our servant and bless us. God, I want this, please do this for me, please do that for me. We give him a to-do list. Our prayers become a to-do list. தேவனை நம்ம ஒரு வேலைக்காரர்கள் போல மாற்றி எனக்கு இது வேண்டும், இதை செய்யுங்கள், அது செய்யுங்கள் என்று இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே மாறிவிடுவோம். But Lordship means, Lord, what do you want of me? How can I become more like you? இந்த கர்த்தத்துவம் சொல்லும்பொழுது ஆண்டவரே என்னிடத்தில் நீ எதை எதிர்பார்க்கிறீர், உம்மை போல நான் எப்படி இன்னும் மாற முடியும் என்று. And so what's the purpose of discipleship? ஆக இந்த சீஷத்துவத்துடைய முக்கியத்துவம் என்னது? The last slide. கடைசி காரியத்தை பார்க்கலாம். Right? Today very fast message. Yeah? Sonship, the fruit of discipleship. Sonship. A matured son or daughter. Okay, it's not talking about gender but maturity. ஒரு குமாரத்துவத்துக்குள்ளே போகிறது. அது எதை காண்பிக்கிறது என்றால் சிசுத்துவத்துடைய கனிகளை பார்க்கிறோம். See, Isaiah 9:6, for unto us, this is always read every Christmas, unto us a child is born, but a son is given. Different. A child is born, but a son is given. ஐசாயா 9:6 பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் பிறந்தார், குமாரனோ கொடுக்கப்பட்டார். And the government, the kingdom, God's kingdom government will be upon the shoulders of the son, not the child. கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அந்த பிள்ளையின் மேல் அல்ல, குமாரனுடைய தோளின் மேல் இருக்கிறது. You see, being a child is a matter of birth. You're born into this world, you're born again, you're a child. But to mature as a son, it's a matter of choice. ஒரு பிள்ளையாக இருக்கிறோம் என்றால் நம்ம பிறந்து பிள்ளையாக வருகிறோம். ஆனால் ஒரு குமாரனாக இருக்கிறது நம்ம தீர்மானித்து ஒரு குமாரனுக்குள்ளே வளர்ச்சிக்குள்ளே கொண்டு போகிறோம். So when did Jesus become the son? எப்போ இயேசு அந்த குமாரனாக காணப்பட்டார்? Remember at his water baptism, the father said, "This is my beloved son." No more child, my beloved son. அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது பிதாவானவர் சொன்னார், இது அவருடைய நேச குமாரன் என்று சொன்னார். Because for all those years that Jesus grew up in the house of Joseph, Luke 2 says he grew in wisdom and stature and favor with God and man. இயேசு கிறிஸ்து இத்தனை வருஷமாக இந்த யோசேப்பின் வீட்டிலே வளர்ந்து வந்தார். லூக்கா 2 சொல்கிறது, ஞானத்திலும் அறிவிலும் தயவிலும் வளர்ச்சியிலும் அவர் வளர்ந்து வந்தார் என்று. You see, transformation comes under authority. ஆனால் இந்த மறுரூபம் எங்கே நடக்கிறது என்றால் அதிகாரத்தின் கீழே கடந்து வருகிறது. Not just authority, but a father mother authority. அதிகாரம் மட்டுமல்ல, தகப்பன் தாய் அந்த அதிகாரத்தின் கீழே. Because God didn't send his son like the first Adam. ஆண்டவர் பிதாவானவர் தன்னுடைய குமாரனை முதல் ஆதாமை போல அவர் அனுப்பவில்லை. You know, when it came time for Jesus to be born, God could have repeated what he did with Adam, you know, made into dust his fully formed son, breathed life, tada, 30-year-old Jesus. No. பிதாவானவர் ஆதாமை செய்தது போல அந்த மண்ணிலே அவர் குமாரனை செய்திருக்கலாம், ஆனால் அப்படி அவர் செய்யவில்லை. Jesus wasn't created as a
full-grown adult in some garden somewhere. இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு தோட்டத்திலே வளர்ச்சி அடைந்தவராக அப்படி அவர் வரவில்லை. He came as a child, a baby, in an imperfect home under imperfect leaders. ஆனால் இயேசு எப்படி வந்தார் என்ற ஒரு குழந்தையாக பரிபூர்ணம் அற்ற உலகத்திலும் குடும்பத்திலும் குழந்தையாக வந்தார். I think he also knew a lot more than Joseph and Mary knew. யோசேப்பையும் மரியாளையும் பார்க்கலாம் அநேக காரியங்கள் இவருக்கு தெரியும். Imagine the humility to not constantly correct them to do something better. So, Mommy, Daddy, I made you, you better listen to me. அங்க இவர் எல்லாம் அறிந்தாலும் அந்த போய் அவங்களை குற்றம் சொல்லவில்லை, இது தவறு என்று சொல்லவில்லை. See, he was born in a home. He wasn't born in a synagogue as a student to a teacher. He was born as a son of man. அவர் வீட்டிலே பிறந்தார். Temple. ஆலயத்திலே பிறக்கவில்லை, ஒரு போதகனாக இருந்து போதிப்பதற்கு ஆன பிள்ளையாக அந்த இடத்துல பிறந்தார். The term son of God only appears 40 to 50 times in the New Testament, but son of man appears more than 80 times. தேவகுமாரன் என்று சொல்லும்போது 30-40 இடத்துல தான் பார்க்க முடியும். ஆனா சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன் என்று சொல்லும்போது ஒரு 60-70 காரியத்தை பார்க்கலாம். You see, son speaks of lordship. Jesus could have been called the brother of man. குமாரன் என்று சொல்லும் பொழுது கர்த்தத்துவத்தை சொல்லுகிறது. ஒரு மனுஷகுமாரன் சொல்லும் பொழுது சகோதரனை குறித்து சொல்லுகிறது. Because Joseph and Mary later on had other children, and he did have brothers. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இயேசுவுக்கு பின்பு அவங்க பிள்ளைகள் இருந்தார்கள். But he wasn't defined by his siblings relationship. He was defined as a son under authority. ஆனால் இரு சுற்றி இருந்த அந்த வீட்டில் இருந்த பிள்ளைகளோடு இணைக்கப்படவில்லை, ஆனால் குமாரனாக அதிகாரத்தின் கீழே அவரை வெளிப்படுத்தினார். So although he was submitted to the father, he had to be submitted to imperfect men. அங்க பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்ததை போல இந்த பூமியிலே பூரணமற்ற மனுஷனுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். God, it is under authority that we are changed. அவர் அதிகாரத்தின் கீழே இருந்ததினாலே நம்ம மாறப்படுகிறோம். See, it is under authority that we have to deny ourselves and take up our cross, because we have to submit under leadership. அந்த அதிகாரத்தின் கீழே தான் நம்மளை மறுதலித்து அங்க ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ளே நாம் வர வேண்டும். And the foundation of all authority is the word of God. அஸ்திபாரத்தின் கீழே எந்த அதிகாரத்தின் கீழே இருக்கும் என்றால் தேவனுடைய வார்த்தை தான். And so Romans 8:29 says, ரோமர் 8:29 சொல்கிறது, for whom God foreknew, he predestined to be conformed to the image of his son, that he might be the firstborn among many brethren. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறதற்கு முன் குறித்திருக்கிறார். Galatians 4:19 says, my little children, this is Paul's prayer for those he disciples, for whom I labor in birth again until Christ is formed in you. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். So Jesus did not just suffer on the cross and die and rise again just to save us, heal us, bless us, but to change us so we look like his son. இயேசு அந்த சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள் எல்லாம் நம்மை சுகப்படுத்தி விடுதலையாக்குறது மட்டுமல்ல, நம்மை மறுரூபமாக்குவதற்கு குமாரனை போல இருப்பது. For us is Christ being formed in us? நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்றால், கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே உருவாக்கப்பட்டு இருக்கிறார். And he cannot be formed in us if we are not denying ourselves as his disciples. அவர் நமக்குள்ளே உருவாக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்மை மறுதலித்து அவர் சீஷத்துவமாக இருக்க வேண்டும். We will never deny ourselves if he is only our savior and not our Lord. அவர் நம்ம வாழ்க்கையிலே இரட்சகர் மட்டுமாக இருப்பார் என்றால் நம்மை மறுதலிக்க மாட்டோம். Because at the end of the age, when the Lord is about to return, தேவன் மீண்டுமாக திரும்பி வரும் பொழுது he will send his angels to bring about a great separation. அங்க தூதர்களை அனுப்பி ஒரு பெரிய ஒரு பிரிவினையை கொண்டு வருவார். The word of God tells us that the thorns of the tares will be separated from the wheat. அங்க விதைக்கப்பட்ட அந்த விதைகளிலே ரெண்டு காரியங்கள் பிரிக்கப்படும். The bad fish will be taken out from the good fish. நல்ல காரியமும் தீமையான காரியத்தையும் பிரிக்கப்படும். Many in the wedding hall will not be wearing wedding garments, and they will be removed from those who are wearing wedding garments. திருமண பந்தியிலே சிலர் ஆடை போட்டிருப்பார்கள், சிலர் தகுதி இல்லாத ஆடைகளை அங்கே அணிந்திருப்பார்கள். And we know the story of the 5 foolish virgins that were removed from the 5 wise virgins. இந்த 5 ஞானமுள்ள கன்னிகளும் 5 முட்டாள் கன்னிகளும் பிரிக்கப்படுகிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். So to be a separation, that means before the separation they were all together looking the same. அங்கே இந்த பிரிவு வரும் முன்பாக அனைவரும் ஒன்றாக இருக்கிறதை போல காணப்படுகிறது. Perhaps they all did the same Christian activities. எல்லாமே ஒரே கிறிஸ்தவர்களுடைய காரியத்தை தான் செய்து வருகிறார்கள். Maybe they all went to the same church. இல்ல ஒரே சபைக்கு சென்றிருக்கலாம்.
Maybe they all prayed and read their Bible. வேதத்தை வாசித்து ஜெபித்திருக்கலாம். They did the first step. அவர்கள் முதல் படியை செய்தார்கள். But perhaps all God was to them was their Savior and nothing more. ஒண்ணு அவங்க வாழ்க்கையிலே தேவன் ரட்சகராக மட்டும்தான் இருந்தார், வேற ஒன்றுமில்லை. Somebody said, Jesus does not guarantee you a smooth flight, but does guarantee you a safe landing. இயேசு நல்லா பறந்து போக வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் சரியாக நேர்த்தியாக நீங்க இறங்கும்போது சரியாக இறங்குவீங்க என்று சொல்கிறார். Life there will be plenty turbulence. வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள் இருக்கிறது. You will be shaken with the winds of life. அநேக இடத்திலே போகும்போது நம்ம தடுமாற்றம் அங்கே காணப்படும். But the Lord allows that to change us. ஆனால் தேவன் ஏன் அதை நம்மளுக்கு அனுமதிக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு. See, when we come under His Lordship and we deny ourselves, we are very slow to take offense. We crucify the flesh. ஆகையால் அவருடைய கர்த்தத்துவத்திலே வந்து சிலுவையை சுமக்கும் பொழுது ஒரு தடுமாற்றம் வரும் என்றால் நம்ம அது இடரல் அடைவதற்கு சுலபமாக கொஞ்சம் தாமதித்து தான் செயல்படும். Even the disciples of Jesus, many of them were offended and they turned away from Him. அநேகர் இயேசுவுடைய சீஷர்கள் அவர்கள் இடரல் அடைந்து இயேசுவை விட்டு பின்வாங்கி போனதும் உண்டு. And it appears that even John the Baptist was offended with Jesus. யோவான் ஸ்நானனும் இயேசுவின் மேலே இடரல் அடைகிறதை போல அங்கே You காணப்படுகிறது. see, because John the Baptist had an expectation that he shouldn't be in prison, that if Jesus was the Messiah, he should set him free. ஏன்னா யோவான் ஸ்நானனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்றால் அவன் சிலுவை அவன் சிறைச்சாலையில் இருக்க வேண்டியது அல்லவே, இவர் மேசியா என்றால் என்னை விடுதலையாக்கி இருக்க வேண்டும். So John the Baptist sent out his disciples, say, go find out, is he really Jesus? Is he the Messiah? ஆகிய யோவான் ஸ்நானன் சீஷர்களை அனுப்பி இவர்தான் மேசியாவாக என்று கேட்கும்படியாக அனுப்பிவிட்டான் ஆளை. This was the time that he was in prison. அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது இந்த காரியங்கள் And நடந்தது. Jesus told the disciples of John, go and tell John that the blind see, the lame walk, the deaf hear, and blessed is the one who is not offended because of me. ஆக இயேசு சீஷனை பார்த்து சொன்னார், அந்த யோவான் இடத்துல சொல்லி, குருடர்கள் பார்க்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், என் நிமித்தம் இடரல் அடையாத மனுஷன் பாக்கியவான் என்று. And sometimes it is easy to get upset with God. சில நேரத்தில் தேவனிடத்தில் இடரல் அடைகிறது சுலபமாக இருக்கிறது. We say, God, if you really love me, why did you let this happen? நம்ம கேட்கிற ஆண்டவரே, நீ என்னை நேசித்தால் ஏன் இந்த காரியம் எனக்கு நடந்தது? As I said, being a disciple does not mean you have no problems in life. ஆக அவருடைய சீஷனாக இருக்கிறதுனாலே வாழ்க்கையில பிரச்சனை இல்லை என்று நம்ம சொல்ல It முடியாது. does mean that you are equipped to overcome every challenge. ஆனா என்னதென்றால் அந்த பிரச்சனைகளை சீக்கிரமாக மேற்கொள்வதற்கு And கிருபை in the இருக்கிறது. overcoming, you become stronger in your faith. அந்த மேற்கொள்ளும் பொழுது விசுவாசத்திலே இன்னும் பலன் அடைகிறோம். That's why James says, count it all joy when you fall into tests and trials. அதான் யாக்கோபு சொல்கிறான், பிரச்சனையிலே போகும்போது இது எல்லாமே சந்தோஷமாக நீங்க See, so எண்ணிக்கொள்ளுங்க. sometimes God uses challenges, tests and trials to show us whether Jesus is just our Savior or also our Lord. சில நேரத்தில் நம்ம போகிற இந்த போராட்டங்கள் இதை நம்மளை சோதித்து பார்க்குவதற்கு இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில இரட்சகர் தானா இல்லை அவர் நம்மளுடைய கர்த்தத்துவமாக இருக்கிறாரா? If He's only our Savior, we will fall away because of the test. அவர் நம் வாழ்க்கையில இரட்சகராக மாற்றம் இருப்பார் என்றால் சோதனை வரும்போது நம்ம விழுந்து போகுவோம். In fact, the word of God says that's why He tested the children of Israel in the wilderness to show them what was in their hearts. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே இருதயத்திலே என்ன இருக்கிறது என்று சோதித்து பார்த்தார். And when we overcome, guess what? We become more like Jesus. ஆனால் நம்ம மேற்கொள்வோம் என்றால் நம்ம இயேசுவை போல மாறுகிறோம். So as I close this morning, there's two areas of lordship or discipleship and sonship. ரெண்டு நாம் முடிக்கும் முன்பாக ரெண்டு காரியத்தை சொல்லுகிறேன், கர்த்தத்துவம், சீஷத்துவம், குமாரத்துவம் என்று. The first part is crucifying the flesh in the sense of temptation and sin and doing what is wrong. முதல் இடத்திலே பார்ப்போம் என்றால் சோதனை மத்தியிலே பிரச்சனைகள் மத்தியிலே நம்மளுடைய சரீரத்தை நம்ம சிலுவையில் அறைகிறது. But the other side of the lordship of Christ and sonship is experiencing His kingdom upon our lives. ஆனால் இன்னொரு இடத்துல நம்ம பார்ப்போம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமையும் அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையை அனுபவிப்பது. See, if Jesus is not Lord, you will not walk in His righteousness, peace and joy. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை கர்த்தராக இல்லாவிட்டால் அவருடைய நீதியிலே சமாதானத்தின் சந்தோஷத்தை நடக்க மாட்டோம். Your soul will become a slave to your circumstances. நம்மளுடைய ஆத்மா சுத்தி இருக்கிற சூழ்நிலைக்கு அடிமையாக காணப்படும். When things are going well, you're happy. Things are not going well, you're depressed. சூழ்நிலைகள் நன்மையாக இருந்தால் சந்தோஷமாக இருப்போம், சூழ்நிலைகள் நன்மை இல்லாவிட்டால் நம்ம அழுத்தமாக இருக்கிறோம். And so sometimes God allows tough times to show us where our soul prosperity is anchored in. சில நேரத்தில் தேவன் ஒரு கடுமையான சோதனை வருவதற்கு இடம் கொடுக்கிறார். ஏனென்றால் நம்ம ஆத்மா எந்த இடத்துல உறுதியாக இருக்கிறது என்று பார்ப்பதற்கு. Do we have the peace from Jehovah Shalom, or are we at peace because there's no stress? நமக்கு இருக்கிற சமாதானம் யெகோவா ஷாலோம் இடத்துல இருந்து வருகிறதா இல்லை
எந்த பிரச்சனையும் இல்லாத நேரத்தினால சமாதானம் இருக்கிறதா You என்று. see, the peace of God is not just the absence of strife and stress, but it's the presence of Jesus. Jehovah Shalom. தேவனுடைய சமாதானம் அந்த இடத்துல பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியாது. And so that is the challenge for us every day. அதில் தான் நம்மளுடைய ஒரு 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 சோதனையாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும். You know, the resurrection of Christ demonstrates that there is no hopeless situation, no hopeless case. இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்த இந்த உயிர்த்தெழுந்த காரியம் பார்க்கும்போது எந்த சூழ்நிலையும் அதுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்ல முடியாது. You know, the fact that Jesus did not heal Lazarus before he died is to glorify the Father through Lazarus' resurrection. லாசரஸ் வியாதியாக இருக்கும்போது இயேசு சுகப்படுத்தவில்லை. இது எதற்காக என்றால் அவர் மரித்த பின்பு அந்த கிரியை பிதாவை மகிமைப்படுத்துவதற்கு. Sometimes we give up too soon. சில நேரத்தில் நம்ம சீக்கிரமாக சில காரியத்தை விட்டு விடுகிறோம். Thankfully, Mary and Martha did not say, "Oh, Lazarus has died. Maybe that was God's will. We shouldn't raise him up. He's meant to die." ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரியாளும் மார்த்தாலும் லாசரஸ் மரித்து விட்டான், இனி மீண்டுமாக எழுப்புறதுக்கு தேவ சித்தமில்லை, அப்படி இருக்கும் என்று சொல்லாது இருந்ததுக்காக Because நன்றி. Jesus is the resurrection and life, he wants and to speak life into any situation that looks dead in your life. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதும் ஜீவனமாக இருக்கிறதினாலே நம்மளுடைய வாழ்க்கையிலே மரித்திருக்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஜீவனை பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். Even Sarah experienced resurrection life in her womb. சாராள் தன்னுடைய கர்ப்பத்திலே இந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை அனுபவித்தாள். Do you remember what the name Abraham means? ஏப்ரஹாம் என்றால் பொருள் என்ன தெரியுமா? Father of many nations. அநேக தேசத்தின் தகப்பன். And who does Abraham, who is he married to? ஆபிரகாம் யாரை திருமணம் செய்தான் என்றால் Old lady who cannot have children. ஒரு வயசான கிழவி, ஆனா பிள்ளை பிறக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறார். Abraham can say, God, you call me father of many nations, not just father of one. Many nations, but my wife can't even have one child. அன்றுவரே என் அநேக தேசத்தின் தகப்பன் என்று அழைத்தீரே, ஆனால் என்னுடைய மனைவி கர்ப்பம் தரிக்க முடியாதா? And finally, we know the story. He ends up with a son of the flesh, Ishmael, and a son of promise, Isaac. ஆனா கடைசியாக பார்க்கும்போது ஒரு ரெண்டு காரியத்தை அறிந்திருப்போம். மாம்சத்தின் பிறந்த இஸ்மாயிலும் ஆவி மூலமாக ஆவிக்குரிய காரியத்தை சொல்லுகிற ஈசாக்கும் என்று So I wonder he பார்க்கிறோம். was quite offended with God. God, he said, father of many nations, God, many nations. What, only 2 sons? அன்று கேட்டார், ஒன்னே தேவனிடத்தில் இடல் அடைந்திருக்கலாமா, நீ அநேக ஜாதியின் தகப்பன் என்று சொன்னீரே, ஆனா 2 பிள்ளை தானா? Oh, maybe one of these 2 boys will have a lot of children. இல்ல இந்த 2 பிள்ளைகளிலே இவர்கள் யாராவது அதிகமான குழந்தை இருக்குமோ? How many children did Isaac have? ஈசாக்குக்கு எத்தனை பிள்ளை இருந்தான்? Jacob and Esau. 2 பிள்ளை தான் இருந்தார்கள். I don't know if Abraham pulled his hair out. God, what? Father of many nations. I thought my sons are going to have many sons, only 2 boys. Now my one son, also only 2 boys. Can you imagine? When the grandson said, Mommy, what is the grandpa's name? Father, many nations. What? I only got 1 brother, 2 uncles, many nations. ஆபிரகாம் முடியை பிடிச்சிருது. என்ன நீங்க ஜாதிக்கு தகப்பன் சொன்னீங்க, எனக்கு 2 பிள்ளை, என்னோட மகனுக்கு 2 பிள்ளையா? அப்புறம் அந்த பேரப்பிள்ளைங்க கேட்டிருப்பாங்க, தாத்தாவோட பேர் என்ன? ஜாதியின் தகப்பனா, நம்ம இருக்கிற சின்ன குடும்பம் தான் என்று கேட்டிருக்கலாம். Without faith, it is impossible to please God. விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனை பிரியப்படுத்த And so God would rarely tell you to do something you can do without Him. God would not expect anything from us that we can do without Him. அதில் தேவன் நம்ம இதே காரியத்தை செய்ய சொல்ல பொழுது அவர் இல்லாதபடிக்கு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார். Through faith and patience we inherit the promises. ஆக விசுவாசத்தோடு பொறுமையோடு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். But how do we wait? ஆனா எப்படி நாம் காத்திருக்க வேண்டும்? Waiting upon God is not doing nothing. தேவனுக்கு காத்திருக்கிறது என்றால் நாம் ஒன்றும் செய்யாதபடி இருப்பது. Waiting upon God is being faithful. தேவனுடைய காத்திருக்கிறது என்றால் விசுவாசத்துவத்தோடு Faithful காத்திருக்க to வேண்டும். water the seeds, to pull out the thorns. அது எப்படி என்றால் நம்ம ஒரு விதையை போட்டு நம்ம தண்ணியை ஊற்றி தேவையில்லாத காரியத்தை எடுத்து போடுகிறது. For some seeds, the less valuable seeds like bean sprouts, tauge, 24 hours the seed produces. சில விதைகள் சீக்கிரமாக முளைத்து வர பலன் இருக்கிறது. But guess what the most expensive fruit is? ஆனால் விலையுள்ள ஒரு கனிகள் இருக்கும் என்றால், You all know the most expensive fruit, right? It's தெரியுமா? the durian. துரியான். Does it produce fruit as fast as the tauge? அவன் தகிய போல சீக்கிரமாக கனி வந்துராது. Imagine if the farmer said, "Hey, 24 hours I got fruit from the bean sprout. Why is the durian taking so long?" அங்க விதைச்சவன் சொன்னா 24 மணி நேரம் காத்திருக்க, ஏன் அவ்வளவு நாள் எடுக்குது வருதுன்னு கேள்வி You see, கேட்பாங்க. the greater the building, the height, the deeper the roots. The higher the tree, the greater the roots. ஒரு மரம் உயரமாக வளர வேண்டும் என்றால் அதோட வேறு ஆழமாக செல்ல வேண்டும். God is not asking us to worry about the outcome, but be faithful in what He's called us to do. தேவன் நம்மள வெளிக்காரியத்திலே
குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். நோக்கம் என்ன என்றால் For 30 years, முதலாவது அவரை சார்ந்திருக்க வேண்டும். 30 years Jesus was faithful as the Son of Man. முதல் 30 வருஷம் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக உண்மையாக இருந்தார். Maybe occasionally he taught in the temple, சில நேரத்திலே ஆலயத்திலே அவர் போதித்தார். but he didn't begin doing miracles until the age of 30. ஆனால் 30 வயசு வர வரைக்கும் அவர் அற்புதம் செய்யாதபடி இருந்தார். And the father said, "Hey, my beloved son, I'm well pleased with you. You've been so patient waiting for me for this time." தகப்பன் சொன்னார், என்னுடைய பிரியமான மகனே, இத்தனை வருஷம் நீ காத்திருந்தே, உன் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன். Son, you've been faithful as the son of the house, just serving in the natural things. குடும்பத்திலே நீ உண்மையாக இருந்ததினாலே, குடும்பத்திலே சரியான காரியத்தை செய்ததினாலே. Son, you didn't get impatient with me that I didn't release you earlier. இல்ல, நான் சீக்கிரமாக ஊழியத்துக்கு உடவில்லை என்று என் நேரத்திலே கோபப்படாதபடி இருந்தீர். But son, you moved from being a child to a son. ஆகையால் நீ பிள்ளையாக இருந்து ஒரு குமாரனாக ஒரு இடத்துக்குள்ளே நீ வந்தீர் என்று So சொன்னார். when we mature as sons and daughters, we become more like Christ. ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு பிள்ளை குமாரன் இடத்திலே வரும் பொழுது நம்ம கிறிஸ்துவை போல நம்ம காட்சி தருகிறவர்களாய் மாறுகிறோம். So the greatest testimony of Jesus' resurrection power in our lives அதில் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்தார் உடைய சாட்சி இருக்கும் என்றால் is that we deny ourselves and take up his cross. அது நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம மறுதலித்து சிலுவையை சுமந்து, Not just in the areas of sin, பாவத்தினுடைய இடத்திலே மாத்திரமல்ல, but also in the areas of faith. விசுவாசத்துடைய இடத்திலும் That daily we walk in supernatural peace and joy. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் The peace and joy of the Lord upon us should be a mystery or make the lost confused. நம் தேவனுடைய சமாதானம் சந்தோஷம் நம் வாழ்க்கையில் இருக்கும்போது தேவனை அறியாத ஜனங்கள் பார்த்து அவங்க கொஞ்சம் குழம்ப வேண்டும். Isn't it wonderful when non-Christians ask, "Why are you always happy? You have no problems in your life." ஏன் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க, வாழ்க்கையில பிரச்சனையே இல்லையா? And then you confuse them more by saying, "Lot of problems, but I have the source, the answer." And he gives me the joy of the Lord. நீங்க திருப்பி அவங்கள குழப்ப முடியும். இல்ல, ரொம்ப பிரச்சனை இருக்கிறது, ஆனா இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில தேவனாக இருந்து அவர் எனக்கு சந்தோஷமா That சமாதானம். is the testimony of the resurrection, life and power. அதுதான் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு சாட்சிக்கு காரணமாக நம்ம Yes, இருக்கிறோம். Jesus died to save us, இயேசு உண்மைதான், இயேசு மரித்து நம்ம ரட்சிக்கும்படியாக to give us மரித்தார். eternal life, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக மரித்தார். abundant life, பூர்ணமான ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். and also that we will never be the same. அது மட்டுமல்ல, நாம் அதே போல இல்லாதபடி That we மறுரூபமாகுவதற்கு will walk in his kingdom life, அவருடைய பரலோகத்தின் ராஜ்யத்தின் ஜீவனிலே வாழ்வதற்கு, where he is not just our savior but also our Lord. அவர் நம் வாழ்க்கையிலே இரட்சகர் மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையிலே அவர் கர்த்தத்துவமாக இருக்கிறார். So we are not just consumers like the prodigal son, but we are disciples. நம்ம அவர் இடத்துல இருந்து பெற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, அவருக்கு சிஷ்யர்களாக வாழுகிறது. That when people see us, they see Christ in us. ஜனங்கள் நம்மளை பார்க்கும்போது கிறிஸ்துவை நம்ம இடத்துல பார்ப்பார்கள். Amen. Amen. It's not hard. See, faith is not striving but surrendering. விசுவாசம் போராடுகிற காரியம் அல்ல, அது தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு It's காரியம். like taking a foot off the brake and say, "God, you steer, you direct me. I surrender, I yield to you." எப்படி வாகனம் ஓட்டும்போது அந்த காலிலிருந்து அந்த பிரேக்லேருந்து கால் எடுத்து, தேவனே உம்மிடத்திலே நான் கொடுக்கிறேன், நீர் நடத்தும் என்று. Let's stand together. யாரும் எழுந்து நிற்கலாம். Thank you, Jesus. Oh, Father, we just thank you, Lord. We thank you for the example as the Son of Man you set for us. பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷகுமாரனாக இயேசு எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டுறதுக்காக And we நன்றி. thank you, Lord, that you are working in us to will and to do according to your good pleasure. நீர் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறீர், உமக்கு பிரியமான காரியத்தை And செய்யும்படியாக. Lord, my prayer is, Lord, that you would be a joy and a delight and not a burden. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்க எங்க வாழ்க்கையில ஆண்டவரே மகிழ்ச்சியாக இருப்பதற்காக பாரமாக அல்ல. May your desires become our desires. உம்முடைய ஆசை எங்களுடைய ஆசைகளாக Give மாறும். us a delight and enjoyment to spend time in you, in your word, in prayer. ஆண்டவரே, நாங்கள் உம்மை இடத்துல ஆண்டவரே நேரத்தையும் ஜெபத்திலும் ஆண்டவரே பிரியமாக இருக்க உதவி செய்யும். May your word change the way we think to the mind of Christ. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே நாங்கள் சிந்திக்கிற காரியத்தை மாற்றி கிறிஸ்துவின் சிந்தனைக்கு ஏதுவாக மாற்றட்டும். We thank you, Lord, that you are our Savior. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நீர் எங்களுடைய இரட்சகராக இருக்கிறீர். And you save us from so many times we are in need of being saving from problems. ஆண்டவரே, அநேக சூழ்நிலையிலிருந்து எங்களை நீர் ரட்சித்தீரே. Lord, grant us the grace to submit to your Lordship. ஆண்டவரே, உம்முடைய கர்த்தத்துவத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். That we will not just be consumers. ஆண்டவரே, நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளுதி வாழ்கிற ஜனங்களா மற்றும் Forgive us if we have made use of you, Lord. உம்மை நாங்கள் பயன்படுத்துகிற ஜனங்களாக இருப்போம் என்றால் மன்னியும். Forgive us if we have made you our servant.
நீர் எங்களுடைய வேலைக்காரர்களைப் போல ஆண்டவரே எங்களை நடத்தினால் எங்களை மன்னியும். Lord, you are our King and you are our Lord and not our servant. ஆண்டவரே நீர் எங்களுடைய ராஜாவும் கர்த்தராக இருக்கிறீர். நாங்கள் உமக்கு சேவை செய்வோம். Our desire is to serve you and to make you first in our lives. எங்களுடைய வாஞ்சை உமக்கு சேவை செய்து எங்களுடைய வாழ்க்கையை முதலாக இடத்திலே வைக்க வேண்டும். Lord, we hunger and thirst for righteousness. ஆண்டவரே நீதியின் மேல் நாங்கள் பசியும் தாகமாக இருக்கிறோம். Let your peace that passes all understanding guard our hearts and minds. எல்லா புத்தியும் கடந்த தெய்வ சமாதானம் எங்களுடைய இருதயத்தையும் சிந்தனை மாளிகை செய்வதாக. Let the joy of your presence be our strength. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களுக்கு சந்தோஷமாக பலனாக We இருக்கட்டும். exchange our weakness for your strength. எங்கள் பலவீனங்களை உம்முடைய பலத்துக்கு ஆண்டவரே நாங்கள் மாற்றிக் கொள்ளுகிறோம். Lord, we confess we are not able. ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்கிறோம் எங்களால் கூடாது. But you never asked us if we are able. எங்களால் முடியும் என்று சொல்லி நீர் You இருக்கவே said, Lord, if we are willing, you will enable us. ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுப்போம் என்றால் நீர் எங்களை பலப்படுத்தி செய்ய So, வைக்கிறோம். Father, our prayer is that we will be willing and may you empower us and enable us. ஆண்டவரே எங்களுடைய ஜெபம் நாங்கள் ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக நீர் எங்களை பலப்படுத்துவர்களாக மாறட்டும். Let your kingdom come upon us. உம்முடைய ராஜ்யம் எங்கள் வாழ்க்கையிலே வருவதாக. Let your kingdom come through us, Lord. எங்கள் மூலியமாக ஒரு ராஜ்யம் செயல்படட்டும். May your peace upon us dispel all stress around us. ஆண்டவரே உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளே இருக்கிற உம்முடைய சமாதானம் சுற்றி இருக்கிற எல்லா அழுத்தங்களும் Yes, உன்னை Lord, தள்ளட்டும் by ஆண்டவரே. the power of your Holy Spirit, Lord, you protect us from being conformed to the spirit of the world, but we will shine in the darkness. ஆண்டவரே இருளின் மத்தியிலே ஆண்டவரே பிரகாசிக்க பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை செயல்படுவதாக. We thank you, Lord, that you are the resurrection and the life. நீர்தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறீர். May that be seen in our lives, Lord. அது எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் ஆண்டவரே. We thank you, we praise you, Father. உமக்கு நன்றி செலுத்தியுமே நாங்கள் துதிக்கிறோம். Father, may you bless us and keep us. தேவன் தாமே நம்முடைய ஆசீர்வாதத்தை காத்து May you make your face shine upon us அவர் முகத்தை நம்ம மேலே பிரகாசித்து and be gracious to us. நம்ம மேலே கிருபையாக இருப்பாராக. May you lift up your countenance upon us அவருடைய முகத்தை நம்ம மேலே பிரகாசித்து and give us your peace. அவருடைய சமாதானத்தை தருவாராக. May the love of the Father, பிதாவின் அன்பு, the grace of our Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் and the fellowship of the Holy Spirit ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம் be with us all. நம்மளோடு In Jesus' name. இன்று இருப்பதாக. இயேசு Amen. Amen.